ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோன் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி நைட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் மட்டும் நம்மளை ஃபேக் நியூஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரோமோனில் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. என்னென்னா இந்த டாஸ்க் ஆனால் கன்வேயர் பெல்ட் கிடையாது, வேறு மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த பிரிக்ஸ்லாம் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க போல இருக்குது. ஆரஞ்சு கலரில் ஒருத்தங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ப்ளூ கலரில் ஒரு சில பேர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அண்டு பவித்ரா ஒரு டீம் போல இருக்குது. அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க பவித்ரா. இவங்க போய் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஜெஃப்ரி தான் வந்து ஏதோ ஒன்று ஃபிசிக்கலாக வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு போல, விழுகிறாரு, ஷோல்டரை பிடிக்கிறாரு, வலியில் துடிக்கிறாரு. இவங்களாம் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வராரு, முடியலன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அருணும் கேப்டன் விஜய் விஷாலும் வந்து உள்ள பிக் பாஸ் கிளினிக் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் மருத்துவமனை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் திரும்ப வந்துட்டு தான் வந்து நியூஸ் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு இன்னொரு என்ன நியூஸ் வருதுன்னா, கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களாம். அப்படி இருந்துச்சுன்னா ராணுவ கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது, 99%. ஏன்னா சும்மாவே வந்துட்டு இன்னும் வந்து 5 வாரம் தான் இருக்குது. இவர் 3 வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், அது இதுன்னு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ட்டு எப்படி நடந்திருக்குன்னா, பாவனி நினைக்கிறேன், கால் வந்து சுளுக்காகி அவங்க அப்படியே வச்சு 3rd பிளேஸில் வந்து பாவனி கிடையாது, சாரி, நம்மளுடைய இவங்க ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் அல்டிமேட் நினைக்கிறேன், அதில் வந்து வைல்ட் கார்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலில் வந்து ஃப்ராக்சர் சம்திங் ஏதோ ஒன்று ஆச்சு. அதோடய வந்துட்டு ஒரு வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா 3rd பிளேஸ் கொடுத்து அமிச்சாங்க. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் போனாங்க. ஆக்சுவலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் விட்டு வெளியே ஏதாவது ஒரு காரணத்தால் வெளியே போயிட்டாங்க, திரும்ப உள்ளே வர முடியாது. பட் பிரியங்காவுக்கு மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் திரும்ப அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரில் பயங்கரமான அடி போல் இருக்குது. இங்கேயே சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேஜரான ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்டான ஒரு அட்டாக் தான் இந்த சீசன் 8 நடக்கிற ஒரு அட்டாக் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி பண்ண விஷயங்கள். ஆனால் அன்றைக்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்துருந்தார், ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தார் அப்படின்னா, விஜிஎஸ் கொடுத்துருந்தார்னா கண்டிப்பாக இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம்ன்றது என்னோடய கருத்து. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு ராணுவம் வந்து அடிக்க வந்துட்டு நம்மளுடைய ரயான் பாஞ்சிருப்பார். அது வந்துட்டு அங்கே வந்து பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் ராணுவம் வந்துட்டு கொஞ்சம் கையெல்லாம் ஓங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் அடிக்க வந்துட்டார் அதனால். ஆனால் ஒரு கேமில் இப்படி பிடிச்சதுக்கு வந்துட்டு வலிக்கிற மாதிரி நடித்து பின்னாடி எல்போவில், அதாவது அவர் வந்து வெளியே போகணும், அந்த டால் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்போவில் 2 வாட்டி இந்த மூக்கில் பஞ்சு வச்சுருப்பார். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், கண்ணுக்கு எவ்வளோ தூரம் கண்ணில் பட்டிருந்தா நேரம் வேறு மாதிரி கேஸ் ஆகிட்ருக்கும். அதனால் அன்றைக்கே வந்து இவர் வந்துட்டு விஜய் சேதுபதி இதை தீர விசாரித்து அங்கேயே வந்து எல்லோ கார்டோ இல்லை ஏதோ ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா, வாயில் வெர்பல் வார்னிங் கொடுத்தாங்கன்னா யாருக்குமே வந்துட்டு அந்த இது மண்டியில் ஏறாது. ஏன்னா அன்றைக்கே வந்துட்டு ஏண்டா ஜாக்லின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவனை அடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு அவன் என்ன இது பண்ணுறான்னு ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு ஜாலியாக எடுத்த உடனே அவர் ஒரு ஸ்மைல் பண்ணார். செம்மகாண்டாக இருந்துச்சு. அடி வாங்கினது அந்த பையன். ஆனால் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பாவமாக என்ன அடிச்சிட்டான், என்ன புஷ்டான், எனக்கு மூச்சு திணற மாதிரி ஆச்சு, நான் பாவனை சூப்பரில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது கொடுக்காத ஒரு காரணம் தான் இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வர்பல் முடிச்சிட்டாங்கன்னா அதான் சொல்லி தான் விட்டாங்க. இல்லைனா இது விபரீதம் அப்படின்னா அவங்க ரெட் கார்டு எல்லா கார்டில் கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கலாம் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெட் கார்டு வாங்கிட்டு மேபி ஜெஃப்ரி வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 99% அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் பிடிச்சி இவர் இழுக்க போகிறாரு, அவர் தான் இழுக்கிறாரு. அந்த டைமில் தான் சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது, அவர் கீழே விழுறாரு. அப்போ நான் எதுவுமே பண்ணலன்னு வேறு சொல்கிறார். நல்லா நோட் பண்ணிக்க, நான் எதுவுமே பண்ணல, அவன் நடிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஷோல்டர் பிடிச்சிருக்காரு, அவர் பிடிச்சி அப்படி தள்ளினாரா, ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதனால் ஜெஃப்ரி வெளியே போகிறார் ரெட் கார்டு கொடுத்து, இல்லை ராணுவம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் 99% ஃபஸ்ட்டு வந்து ராணுவம் வெளியே போகிறது மேக்ஸிமம் உறுதியாகிடும். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி போவாரா இல்லையான்றது என்ன போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் லாஸ்ட்டில் வந்து ரஞ்சித் சார் இருக்கார். அவரும் வந்துட்டு கண்டிப்பாக போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு இஷ்யூவால் ரஞ்சித் சாரை வெளியே அனுப்ப மாட்டாங்களான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரிக்கும் வந்துட்டு ஓட்டே சுத்தமாக இல்லை. மக்களை வந்து புரிஞ்சிக்க முடிய மாட்டுது. என்னென்னா நல்லா எவ்வளவோ வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து ஒரு சில பேர் பண்ணாலும் அந்த ஒரு கலரு, ஒரு அழகுன்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள்
ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு சில பேரை சொல்றேன் நான், எல்லாருமே சொல்ல. ஒரு சில பேர் ரொம்ப மட்டமா வந்துட்டு ஒருத்தங்க வந்து எஃபோர்ட்டே எஃபோர்ட்லெஸ்ஸா வந்துட்டு லேக்ஸ் கணக்குல வந்து ஓட்டு வாங்குறாங்க. ஒருத்தங்க என்னதான் பண்ணாலும், கேமை இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம்னு பண்ணாலும், அ அவங்களுக்கு வந்து அழகு இல்ல, கலர் இல்ல ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஓட்டே இல்ல. அவங்க பிரபலம் இல்ல, இவங்க பிரபலம். என்னையா நடக்குது? இல்ல என்னதான் நடக்குது? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மாரி முதல்ல எப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒழியுதோ, அப்பதான் வந்து கரெக்ட்டான பிளேயருக்கு கரெக்ட்டான ஓட்டு வரும்ன்றது என்னோட கருத்து. சரி, நீங்க உங்களோட கருத்த சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தட்டி விடுங்க. உங்களோட மகத்தான கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ராணுவுக்கு வந்து சீக்கிரமா சரியாயிடணும். ராணுவ திரும்ப கம்பேக் குடுக்கணும். அப்படின்றத நான் வந்து ஒரு வேண்டுதலா வைக்கிறேன். நீங்களும் ஒரு வேண்டுதல் வைங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.